அப்பாவின் கடைசி அறிவுரை. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் செங்காடு. அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் தம் குடும்பமாக பார்த்து கொள்வார்கள். அங்கே பெரிய வீடுகள் இல்லை, பெரிய பணக்காரர்கள் இல்லை. ஆனால் அங்கு வாழ்பவர்களின் மனதில் நிறைய அன்பு இருந்தது. அந்த கிராமத்தில் மிகவும் மதிப்பு பெற்ற ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ராமசாமி. ராமசாமி பெரிய பணக்காரர் அல்ல, ஆனால் அவர் ஒரு நேர்மையான விவசாயி. கிராமத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் முதலில் அவர்கள் வந்து நிற்பது ராமசாமியிடம்தான். ராமசாமி கூறுவது நல்லதாகவே இருக்கும் என்று எல்லோரும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ராமசாமிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் கார்த்திக். கார்த்திக் நல்ல மனம் படைத்தவன்தான். ஆனால் அவன் கொஞ்சம் அவசரமான குணம் கொண்டவன். அவன் எப்போதும் உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ராமசாமி வயலில் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தார். அவருடைய முகத்தில் ஒரு விதமான சோர்வை கண்ட கார்த்திக், "அப்பா, என்னாச்சு? இன்று மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள்" என்று வினவினான். ராமசாமி மெதுவாக சிரித்தார். "எதுவும் இல்லையப்பா, வயசு ஆகுதில்ல." ஆனால் அன்றிரவு ராமசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்தது. மறுநாள் காலை கிராம டாக்டர் வந்து பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், "ராமசாமி, உடம்பை கவனிக்கவும், அதிக வேலை செய்யக்கூடாது." கார்த்திக் அந்த வார்த்தையை கேட்டு பயந்தான். அவன் அப்பாவை பார்த்தான். ராமசாமி மட்டும் அமைதியாக சிரித்தார். அன்றிரவு ராமசாமி கார்த்திக்கை அழைத்தார். "கார்த்திக், கொஞ்சம் இங்கே உட்காரு." கார்த்திக் அருகில் உட்கார்ந்தான். ராமசாமி அவனை கவனமாக பார்த்தார். "பா, வாழ்க்கையில் நான் உனக்கு பெரிய செல்வம் எதுவும் விட்டு செல்லவில்லை." கார்த்திக் உடனே சொன்னான். "அப்பா, அதெல்லாம் ஏன் சொல்றீங்க?" ராமசாமி மெதுவாக பேச ஆரம்பித்தார். "ஆனால் நான் உனக்கு 3 அறிவுரைகள் சொல்லப் போகிறேன். அதை நீ வாழ்க்கை முழுவதும் மறக்கக்கூடாது." கார்த்திக் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ராமசாமி முதல் அறிவுரையை சொன்னார். "முதல் விடயம், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மை மெதுவாகத்தான் வெற்றி தரும், ஆனால் அது தரும் வெற்றி நிலையானது." கார்த்திக் தலையசைத்தான். ராமசாமி இரண்டாவது அறிவுரையை சொன்னார். "இரண்டாவது, கோபத்தில் எடுக்கப்படும் முடிவு வாழ்க்கையை அழிக்கக்கூடும். அதனால் கோபம் வந்தால் உடனே முடிவு எடுக்காதே." கார்த்திக் கவனமாக கேட்டான். பின்னர் ராமசாமி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அதற்கு பிறகு 3வது அறிவுரையை சொல்லத் தொடங்கினார். ஆனால் அந்த அறிவுரைதான் கார்த்திக்கின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அவர் சொன்ன வார்த்தை கார்த்திக் எதிர்பார்க்காத ஒன்று. 3வது, வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை கற்றுக்கொள். அந்த வார்த்தை கார்த்திக்கு புரியவில்லை. அவன் கேட்டான், "அப்பா, ஏன் இப்படி சொல்றீங்க?" ராமசாமி மெதுவாக சிரித்தார். "ஒரு நாள் உனக்கு புரியும். ஆனால் அந்த நாளை கார்த்திக் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திக்கப் போகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை." அந்த இரவு கார்த்திக்கால் தூங்க முடியவில்லை. அப்பா சொன்ன 3 அறிவுரைகள் அவன் மனதில் தொடர்ந்து சுற்றி கொண்டே இருந்தது. நேர்மையை விடாதே, கோபத்தில் முடிவு எடுக்காதே, யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இந்த 3வது அறிவுரை அவனை அதிகமாக யோசிக்க வைத்தது. அப்பா ஏன் இப்படி சொன்னார்? அந்த எண்ணங்களோடு கார்த்திக் தூங்கி போனான். அடுத்த நாள் காலை வீட்டில் ஒருவிதமான அமைதி. பொதுவாக ராமசாமி மிகவும் சீக்கிரம் எழுந்து வயலுக்கு போய்விடுவார். ஆனால் அந்த நாள் அவர் எழவே இல்லை. அம்மா மெதுவாக அவரை அழைத்தார். "சாமி, எழுந்துக்கோங்க."
பதில் இல்லை. மீண்டும் அழைத்தார். சாமி. இன்னும் பதில் இல்லை. அவர் கையை தொட்டு பார்த்தார். அந்த நொடியில் அம்மாவின் முகம் வெண்மையாக மாறியது. கார்த்திக், கார்த்திக்! அவளது குரல் நடுங்கியது. கார்த்திக் உடனே ஓடி வந்தான். அவன் அப்பாவை பார்த்தான். அவர் அசையவில்லை. அப்பா! அவன் அழைத்தான். பதில் இல்லை. அந்த நொடியில் கார்த்திக்கின் உள்ளம் உடைந்து போனது. கிராமத்தினர் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். சில மணி நேரங்களில் ராமசாமி உயிரிழந்தார் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. அந்த கிராமத்தில் அந்த நாள் மிகவும் சோகமான நாள். ராமசாமியை இறுதி முறையாக பார்க்க மக்கள் நீண்ட வரிசையில் நின்றார்கள். பலர் அழுதார்கள். இப்படி நல்ல மனுஷன் மறுபடியும் பிறக்க மாட்டார் என்று சொன்னார்கள். கார்த்திக் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் கண்களில் நீர் நின்றது. அவன் மனதில் ஒரே எண்ணம், அப்பா இல்லாமல் நான் எப்படி வாழப்போகிறேன் என்ற கேள்வி குறியாக அவன் மனதில் வந்து நின்றது. சில நாட்கள் கடந்து போனது. வீட்டில் அமைதி. ஆனால் வாழ்க்கை நின்று விடவில்லை. வயல் வேலை, கடன், குடும்ப பொறுப்பு, இப்போது எல்லாமே கார்த்திக்கின் மேல் விழுந்தது. ஆனால் கார்த்திக்கின் மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. பெரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அவன் கிராமத்தில் இருக்க விரும்பவில்லை. தான் நகரத்துக்கு போனால்தான் வாழ்க்கை மாறும் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் அவன் கிராமத்தில் தனது பள்ளி நண்பன் சுரேஷை சந்தித்தான். சுரேஷ் சில வருடங்கள் நகரத்தில் வேலை செய்தவன். அவன் பேசும் விதமே வேறுபட்டது. நகர வாழ்க்கை பற்றி பெருமையாக பேசினான். கார்த்திக், இங்கே கிராமத்தில் இருந்தால் வாழ்க்கை முன்னேறாது. நகரத்தில் பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை கவர்ந்தது. என்ன வேலை கிடைக்கும் என்று கேட்டான். சுரேஷ் சிரித்தான். நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். நீ என்னோட சேர்ந்து வேலை பண்ணு. சில மாதங்களில் நம்ம வாழ்க்கை மாறிவிடும். கார்த்திக்கின் கண்கள் பிரகாசித்தது. அவன் உடனே கேட்டான், என்ன செய்யணும்? சுரேஷ் மெதுவாக சொன்னான், நீ சில முதலீடுகள் செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கையில்தான் என்றான் சுரேஷ். அந்த இரவு கார்த்திக் தன் வீட்டிலிருந்து யோசித்து கொண்டிருந்தான். அப்பா விட்டு சென்ற சில சேமிப்பு இருந்தது. அந்த பணம் குடும்பத்திற்கு பாதுகாப்பு. ஆனால் கார்த்திக்கின் மனதில் ஒரே ஆசை, விரைவில் பணக்காரனாக வேண்டும். அப்பா சொன்ன 3வது அறிவுரை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள். ஆனால் அந்த அறிவுரையை அவன் மனதிலிருந்து தள்ளிவிட்டான். சுரேஷ் என் நண்பன்தான், அவனை நம்பலாமே. அடுத்த நாள் கார்த்திக் தனது அப்பா சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்தான். அம்மா கேட்டார், இந்த பணம் எதுக்கு எடுக்கிறாய் என்று தாய் வினவினாள். கார்த்திக் உற்சாகமாக சொன்னான், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அம்மா. அம்மா சிறிது பயந்தார். நிதானமாக யோசியப்பா என்றார் அமைதியாக. ஆனால் கார்த்திக் கேட்கவில்லை. அவன் நேராக சுரேஷிடம் சென்றான். பணம் கொடுத்தான். சுரேஷ் சிரித்தான். நம்ம வாழ்க்கை இப்போ மாறப்போகுது கார்த்திக். அந்த வார்த்தையை கேட்ட கார்த்திக் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அந்த முடிவுதான் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாற்றப் போகிறது என்பதை. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் சுரேஷை காணவில்லை. அவன் போன் கூட எடுக்கவில்லை. அப்போதுதான் கார்த்திக்கின் மனதில் ஒரு பயம் எழுந்தது. சுரேஷ் எங்கே? அவன் நகரத்துக்கு சென்று தேட ஆரம்பித்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், அவன் நண்பன் சுரேஷ் பணத்துடன் ஓடிவிட்டான். அந்த நொடியில் கார்த்திக்கின் உள்மனதில் ஒரே போராட்டம். அப்பா சொன்ன அந்த வார்த்தை, யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள். கார்த்திக் மெதுவாக தரையில் உட்கார்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்பா, நான் உங்கள் அறிவுரையை கேட்கவில்லை என்று மனதிற்குள் கவலைப்பட்டான். ஆனால் இதுதான் கார்த்திக்கின் வாழ்க்கையின் முடிவல்ல. இதுதான் அவன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் என்பதை அவன் அப்போது அறியவில்லை. சுரேஷ் பணத்துடன் காணாமல் போனது தெரிந்த அந்த நொடியில் கார்த்திக்கின் மனசு முழுவதும் உடைந்து போனது. நகரத்தின் நடுவில் ஒரு சாலையோரத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான்.
வாகனங்கள் வேகமாக போய்க் கொண்டிருந்தன. மக்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தார்கள். ஆனால் கார்த்திக்கு அந்த உலகமே நின்றுவிட்டது போல் தோன்றியது. என்ன செய்யப் போகிறேன்? அவன் மெதுவாக தனக்குத்தானே நினைத்து கொண்டான். அவனது அப்பா வாழ்நாளில் சேமித்து வைத்திருந்த அனைத்து பணமும் போய்விட்டது. வீட்டில் அம்மா அவனை நம்பி இருக்கிறார். அவன் என்ன சொல்லப் போகிறான்? ஒரே கலக்கத்துடன் இருந்தான். அவன் மீண்டும் சுரேஷை தேட ஆரம்பித்தான். அவன் சொன்ன அலுவலகம் என்றிருந்த இடத்தை தேடிச் சென்றான். அங்கு ஒரு சிறிய கடை மட்டும் இருந்தது. கார்த்திக் அந்த கடைக்காரரை கேட்டான். அண்ணா, இங்கே சுரேஷ் என்ற ஒருவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அவர் எங்கே இருக்கிறார்? கடைக்காரன் சிரித்தார். அந்த சிரிப்பு கார்த்திக்கின் மனதை குத்தியது. பா, நீயும் ஏமாந்திட்டியா? கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். என்ன சொல்றீங்க? கடைக்காரர் மெதுவாகச் சொன்னான். அவன் பல பேரை ஏமாத்தி பணம் எடுத்துட்டு போயிருக்கான். அந்த வார்த்தை கார்த்திக்கின் காதுகளில் சத்தமாக ஒலித்தது. பல பேரை ஏமாத்தி? அவன் மட்டுமில்லை. ஆனால் அது அவனுக்கு எந்த ஆறுதலையும் தரவில்லை. அவன் மனதில் ஒரே கேள்வி. நான் ஏன் அவனை நம்பினேன்? மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. கார்த்திக் மெதுவாக கிராமத்துக்கு திரும்பி கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரே பயம். அம்மாவை எப்படி சமாளிப்பான்? வீட்டுக்குள் வந்ததும் அம்மா முகத்தில் சிரிப்புடன் கேட்டார். பிஸ்னஸ் எப்படி போகுதப்பா? அந்த கேள்வியை கேட்டவுடன் கார்த்திக்கின் கண்களில் நீர் வந்தது. அவன் அமைதியாக நின்றான். அம்மா உடனே புரிந்து கொண்டார். என்னாச்சு கார்த்திக்? அவன் மெதுவாக உண்மையை சொன்னான். அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அம்மா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் மெதுவாக சொன்னார். பரவாயில்லையப்பா, பணம் தானே போயிருக்கு, ஆனால் நீ இருக்க, அதுவே போதும். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை உருக்கியது. அந்த இரவு கார்த்திக்கால் தூங்க முடியவில்லை. அவன் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தான். வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் அமைதியாக பிரகாசித்தன. அவன் மனதில் அப்பாவின் நினைவு வந்தது. நேர்மையை விடாதே, கோபத்தில் முடிவு எடுக்காதே, யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள். அவன் மெதுவாக மனதுக்குள் சொன்னான். அப்பா, நான் உங்கள் அறிவுரைகளை கேட்கவில்லை. ஆனால் இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன். அந்த நொடியில் கார்த்திக் ஒரு முடிவு எடுத்தான். மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வாழ்க்கையை விட முடியாது. திடமான முடிவு எடுத்தான். அடுத்த நாள் காலை கார்த்திக் மிகவும் சீக்கிரம் எழுந்தான். அவன் நேராக வயலுக்கு சென்றான். அப்பா வேலை செய்த அந்த வயல் இப்போது அவன் கையில். அவன் மண்ணை கையில் அள்ளி எடுத்தான். அப்பா சொன்ன வார்த்தை மீண்டும் நினைவுக்கு வந்தது. நேர்மையான உழைப்பு ஒரு நாள் வெற்றி தரும். அவன் வேலையை ஆரம்பித்தான். காலை முதல் மாலை வரை கடினமாக உழைத்தான். முதல் நாள் மிகவும் கடினமாக இருந்தது. இரண்டாம் நாள் இன்னும் கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் முயற்சியை கைவிடவில்லை. கிராமத்தினர் அதை கவனித்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய விவசாயி கார்த்திக்கிடம் வந்தார். கார்த்திக், நீ நல்லா வேலை பண்ணுற. என்னோட வயலிலும் வேலை செய்வியா என்று வினவினார். கார்த்திக் உடனே சம்மதித்தான். அவன் மேலும் உழைக்க ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கை மீண்டும் சீராக ஆரம்பித்தது. காலம் மெதுவாக நகர்ந்தது. மாதங்கள் வருடங்களாக மாறியது. கார்த்திக் இப்போது முற்றிலும் மாறியிருந்தான். முன்பு அவன் அவசரமானவன், விரைவில் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருந்தது. ஆனால் இப்போது அவன் அமைதியான, கடினமான உழைப்பாளியாக மாறியிருந்தான். காலை முதல் மாலை வரை வயலில் வேலை செய்தான். கிராமத்தினருக்கு மெதுவாக அவன் மீது மதிப்பு ஏற்பட்டது. ராமசாமியின் மகன்தானே, அவன் தந்தையைப் போலவே நேர்மையானவன் என்று பலர் பேச ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் பெருமையை கொடுத்தது. ஆனால் அவன் மனதில் இன்னும் ஒரு காயம் இருந்தது. சுரேஷின் துரோகம். அந்த நினைவு அவனை சில நேரங்களில் மிகவும் வேதனைப்படுத்தியது. ஒரு நாள் மாலை கார்த்திக் வயலில் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான். அப்போது கிராமத்தின் அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவன் முகம் சோர்வாக இருந்தது. தாடி வளர்ந்திருந்தது. கழுத்தில் பழைய பை ஒன்று. கார்த்திக் அவனை ஒரு நொடி பார்த்தான். பிறகு மீண்டும் பார்த்தான். அவன் இதயம் திடீரென்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த மனிதன் வேறு யாருமில்லை, சுரேஷ். அதே சுரேஷ் தான். அவன் வாழ்க்கையை அழித்த மனிதன். கார்த்திக்கின் கண்கள் சிவந்தது.
அவன் உள்ளே இருந்த பழைய கோபம் சீறிக்கொண்டு எழுந்தது. இவனால் தான் எல்லாம் வந்தது. அவன் வேகமாக சுரேஷ் அருகே நடந்தான். சுரேஷ் தலை தூக்கி பார்த்தான். கார்த்திக்கை கண்டவுடன் அவன் முகத்தில் பயம் தெரிந்தது. கார்த்திக், அவன் மெதுவாகச் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் கார்த்திக்கின் கோபம் மேலும் அதிகமானது. என்னடா, இன்னும் என்னை பார்க்க துணிச்சல் இருக்கா? அவன் குரல் கடுமையாக இருந்தது. சுரேஷ் தலை குனிந்தான். நான் உன்னிடம் பேசணும். கார்த்திக் சிரித்தான். அந்த சிரிப்பு காயப்பட்ட மனதின் சிரிப்பு. என்ன பேச போற? பணம் எடுத்துட்டு ஓடியதுக்கு இன்னும் என்ன காரணம் சொல்லப் போகிறாய்? சுரேஷ் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாகச் சொன்னான். நான் தவறு செய்துவிட்டேன் என்றான் சுரேஷ். அந்த வார்த்தை கார்த்திக்கு போதவில்லை. அது எனக்கு தெரியும். ஆனால் நீ ஏன் திரும்பி வந்திருக்க என்று கோபத்துடன் கேட்டான் கார்த்திக். சுரேஷ் மெதுவாக பையை திறந்தான். அதற்குள் ஒரு கட்டுப்பணம் இருந்தது. அவன் அதை கார்த்திக்கிடம் நீட்டினான். இது உன்னுடைய பணம். கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். அவனால் சில நொடிகள் பேச முடியவில்லை. இது என்னடா என்ற கார்த்திக்கிடம் சுரேஷ் மெதுவாகச் சொன்னான். நான் அந்த பணத்தை எடுத்துட்டு நகரத்துக்கு போனேன். ஆனால் என்னால் அமைதியாக வாழ முடியலை. நான் பல பேரை ஏமாற்றி இருக்கிறேன். ஆனால் உன்னை ஏமாற்றியது எனக்கு மிகவும் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வார்த்தைகள் கார்த்திக்கால் இலகுவில் நம்ப முடியவில்லை. அப்படின்னா இப்போ ஏன் திரும்பி வந்தாய் என்றான். சுரேஷின் கண்கள் கலங்கின. ஒரு நாள் உன் அப்பாவின் நினைவுகள் வந்தன. அவர் எனக்கு ஒரு முறை உதவி செய்ததை நினைத்து பார்த்தேன். அந்த வார்த்தையை கேட்ட கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். என்ன உதவி? சுரேஷ் மெதுவாகச் சொன்னான். நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அப்போது என் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்தது. எனக்கு படிப்பதற்கு பணம் தேவைப்பட்டது. அப்போது உன் அப்பா தான் எனக்கு உதவி செய்தார். கார்த்திக் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவன் இதை ஒருபோதும் மறைந்ததில்லை. சுரேஷ் தொடர்ந்தான். அவர் என்னிடம் சொன்னார், வாழ்க்கையில் ஒரு நாள் நீ முன்னேறினால் மற்றவர்களுக்கு உதவி செய். ஆனால் நான் அந்த மனிதனின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று அவன் குரல் நடுங்கச் சொன்னான். அதனால்தான் நான் திரும்பி வந்தேன், உன்னிடம் மன்னிப்பு கேட்க. அந்த நொடியில் கார்த்திக்கின் மனதில் இரண்டு உணர்ச்சிகள் போராடின. ஒரு பக்கம் கோபம், மற்றொரு பக்கம் அப்பாவின் நினைவு. அவன் நினைவுகளில் அப்பா சொன்ன இரண்டாவது அறிவுரை, கோபத்தில் முடிவு எடுக்காதே. கார்த்திக் மெதுவாக ஆழ்ந்த மூச்சு விட்டான். அவன் சுரேஷை பார்த்தான். அவன் உண்மையாகவே வருந்துவது போல் தெரிந்தது. சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் கார்த்திக் மெதுவாகச் சொன்னான், பணம் எனக்கு வேண்டாம். சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தான். ஏன் என்று வினவினான். அதற்கு கார்த்திக், என் அப்பா உனக்கு உதவி செய்தார். அவர் செய்த நல்லதை நான் கெடுக்க விரும்பவில்லை. சுரேஷ் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கார்த்திக், நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். கார்த்திக் மெதுவாகச் சொன்னான், நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த நொடியில் சுரேஷ் முழுவதும் உடைந்து அழுதான். மாலை பொழுதுமானது. கார்த்திக் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு அமைதி இருந்தது. அப்பா இல்லை என்றாலும் அவருடைய அறிவுரை அவனை வழிநடத்தி கொண்டிருந்தது. அவன் மெதுவாக வானத்தை பார்த்தான். அப்பா, உங்கள் வார்த்தைகள்தான் என்னை காப்பாற்றியது என்று மானசீகமாக தந்தையை வணங்கினான். சுரேஷை மன்னித்துவிட்டு கார்த்திக் மெதுவாக வீட்டுக்கு நடந்தான். அவன் பாதை அவன் பல வருடங்களாக நடந்து வந்த பாதைதான். ஆனால் இன்று அது வேறுபட்டதாக தோன்றியது. காற்று மெதுவாக வீசியது. வயல்களில் நெற்கதிர்கள் பசுமையாக சாய்ந்தாடியது. கார்த்திக் வானத்தை பார்த்தான். அவன் மனதில் தந்தையின் நினைவுகள் வந்து போயின. அப்பா, அப்பா, நீங்கள் இப்போ இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க என்று மெதுவாக பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தான். வீட்டின் முன் அம்மா அமர்ந்திருந்தார். கார்த்திக் முகத்தை பார்த்தவுடன் அவர் கேட்டார், என்னாச்சுப்பா, இன்று ஏதோ வேற மாதிரி இருக்க? கார்த்திக் அமைதியாக உட்கார்ந்தான். அவன் நடந்த அனைத்தையும் தாயிடம் சொன்னான். சுரேஷ் திரும்பி வந்தது, பணம் கொடுக்க முயன்றது, மன்னிப்பு கேட்டது, அவனை மன்னித்தது, அனைத்தையும் சொன்னான். அதை கேட்ட அம்மா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். நீ இப்ப அப்பாவை போல ஆயிட்டே அப்பா. அந்த வார்த்தையை கேட்ட கார்த்திக்கின் கண்கள் நனைந்தன. அந்த இரவு கார்த்திக்கால் தூங்க முடியவில்லை. அவன் வீட்டின் வெளியே வந்து அமர்ந்தான். வானத்தில் முழு நிலவு பிரகாசித்தது. அவன் மனதில் அப்பா சொன்ன 3 அறிவுரைகள் மீண்டும் ஒலித்தது. நேர்மையை விடாதே, கோபத்தில் முடிவு எடுக்காதே,
யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான். அந்த 3 அறிவுரைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கையின் பெரிய உண்மைகள். அடுத்த சில நாட்களில் கார்த்திக் இன்னும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். அவன் தனது வயலை நல்ல முறையில் பராமரித்தான். புதிய முறைகளை கற்றுக்கொண்டான். மெதுவாக அவன் வயல் கிராமத்தில் சிறந்த வயல்களில் ஒன்றாக மாறியது. பலரும் வந்து அவனிடம் ஆலோசனை கேட்டார்கள். கார்த்திக், நீ எப்படி இவ்வளவு விரைவில் உயர்வடைந்தாய் என்றவர்களுக்கு அவன் எப்போதும் ஒரே பதில்தான் சொல்வான். அது அவன் அப்பாவின் அறிவுரை. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு இளைஞன் கார்த்திக்கிடம் வந்தான். அவன் மிகவும் கவலையாக இருந்தான். அண்ணா, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். என் நண்பனை நம்பி பணம் கொடுத்தேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் கார்த்திக்கு தனது பழைய வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. அவன் அந்த இளைஞனை அமைதியாக பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நானும் அதே தவறு செய்தவன்தான். அவன் முழு கதையையும் சொல்ல ஆரம்பித்தான். அப்பா, சுரேஷ், தவறு, போராட்டம், மன்னிப்பு, எல்லாம். அதை கேட்ட அந்த இளைஞன் மெதுவாக சிரித்தான். அண்ணா, நான் வாழ்க்கையை விட்டு விட நினைத்தேன். ஆனால் இப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு. அந்த நொடியில் கார்த்திக்கின் மனதில் ஒரு மகிழ்ச்சி. அவன் புரிந்து கொண்டான். அப்பாவின் அறிவுரை அவனை மட்டும் காப்பாற்றவில்லை, அது மற்றவர்களையும் காப்பாற்ற உதவியது. சில வருடங்கள் கழிந்தன. கார்த்திக் இப்போது கிராமத்தின் மிகவும் மதிப்பு பெற்ற மனிதனானான். அவன் நல்ல விவசாயி, நேர்மையான மனிதன், பலருக்கு உதவும் மனிதன். ஒரு நாள் அவன் தனது வயலில் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை அவன் அப்பா பல வருடங்களுக்கு முன்பு நாட்டியிருந்தார். அவன் அந்த மரத்தை பார்த்தான். மெதுவாகச் சொன்னான், அப்பா, நீங்கள் விட்டு சென்ற செல்வம் பணமில்லை, உங்கள் அறிவுரைதான். அவன் கண்களில் நீர் வந்தது. ஆனால் அது ஆனந்த கண்ணீர், பெருமையின் கண்ணீர். கதை முற்றும். ஆனால் பெற்றோர் கொடுக்கும் நல்ல அறிவுரை வாழ்க்கை முழுவதும் நம்மை காப்பாற்றும். நேர்மை, பொறுமை, மன்னிப்பு, இந்த 3 குணங்கள் இருந்தால் எந்த மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இக்கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.